Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்றைக்கி நாங்கள் எங்களோட vlogல சூப்பரான அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்பம், ஆப்பா, ஹொப்பஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மொறு கிறிஸ்பியான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 3 கப் மெஷர் பண்ணி பச்சரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அரை தேங்காய், 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே குக் பண்ணின ரைஸ் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். 3 மேசக்கரண்டி சீனி, 500 ml கோகோனட் வாட்டர், பின்னாடி தேவையான அளவு உப்பு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு கிரைண்டர் கப்பில் 2 to 3 ஸ்பூன் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நல்ல மாவு மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பல்ஸில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாவே சூப்பராக வரும் மாவு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லூஸான தன்மையில் கலக்கி விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க திக்னஸ் ஆகுற வரைக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்துடும். எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வரணும். நீங்கள் அதை அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடுங்க. ஃப்ளேமை இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. எடுத்து இதை ஒரு சைடில் வச்சுடுங்க. இதை நாங்கள் நெக்ஸ்ட்டு டவ்வை ரெடி பண்ணும்போது எங்களுக்கு தேவைப்படும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த மாவில் நான் இன்னும் ஒரு 2 to 3 ஸ்பூன் அரிசியை ஆட் பண்ணி அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற சோறு அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். பழைய சோறு தான், ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும். அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து வச்சிருக்கிற ஸ்லைஸ் ப்ரெட்டு அதோட ஓரங்களை எடுத்துகிற போகிறோம். நாங்கள் நடுப்பகுதியை மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ப்ரெட்டு கிடைக்கலன்னா மற்ற ப்ரெட்டு கூட ஓகே தான், பேக்கரியில் எடுக்கிற ப்ரெட்டு கூட ஓகே தான். ஆனால் நடுப்பகுதியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. ஸோ இதை மாதிரி பீசஸாக நீங்கள் அப்படியே எல்லாமே பிச்சு போட்டுடுங்க. இப்போ அது கூடவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஹாஃப் தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன்னா ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவையும் அதிலே போட்டுக்க போகிறோம். ஸோ இது அரிசி மாவு தான், மாவு மாதிரி ஆகிடுச்சு. அதையும் போட்டு நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணி. ஸோ தேங்காய் தண்ணி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிட வேண்டாம். இன்னும் நீங்கள் அப்படி அதிகமாக போட்டு பிளெண்ட் பண்ணினீங்கன்னா கீழே இருக்கிறது அப்படியே மிக்ஸ் ஆகிப்படாது. ஸோ பிளெண்டரும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கிரைண்டர் கப்ட சைஸை பொறுத்து. ஸோ கிரைண்டர் கப்ட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸ்பூனால். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பிளெண்ட் பண்ணும்போது. அப்போ தான் நல்லா மாவு மாதிரி பிளெண்ட் ஆகிப்படும். பட் சின்ன ஒரு நறுப்பு தன்மை இருந்துட்டு தான் இருக்கும். நான் இப்போ கடைசியாக பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் ஒரு சில்வர் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். சில்வர் பவுலில் இருந்தால் நல்லா உப்பி வாரதுக்கு, நல்லா பொங்கி வாரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பவுலில் ஃபுல்லாக போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள்கிட்ட எடுத்து வச்சிருக்கிற பேலன்ஸ் ரைஸு அதையும் நாங்கள் ஸ்பூனால் பிளெண்டர் கப்பில் ஆட் பண்ணி எங்கள்கிட்ட பேலன்ஸாக இருக்கிற தேங்காய் தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்காக நல்லா லூஸாக பிளெண்ட் பண்ணிடாதீங்க.
கொஞ்சமாக வாட்டர் விட்டு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா மாவு லூஸ் ஆகி போய்ட்டுடும். ஸோ மாவு லூஸாகவும் கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் அந்த மாவில். அப்போ தான் எங்களுக்கு வந்து நல்ல உப்பி வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஆப்ப மாவு. அப்போ தான் ஆப்பையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், அந்த மாவை நான் இப்போ பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சுகரையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். நீங்கள் கை தான் யூஸ் பண்ணணும், கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட கை யூஸ் பண்ணும்போது தான் மாவு நல்லா புளிச்சு வரும். அப்பத்தோட ஸ்பெஷலே மாவு நல்லா புளிச்சு வரணுங்கிறது தான். ஸோ இது நல்லா புளிச்சு வரணுன்னா நீங்கள் கை யூஸ் பண்ணணும். கை யூஸ் பண்ணி நல்லா மாவு பிணைஞ்சு விட்டுடுங்க. எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஸோ இது ஒரு 6 hour to 7 hour உங்களோட பிளேஸை பொறுத்து இதை நல்லா மூடி வச்சுடுங்க. இது ஒரு 6 to 7 hour க்ளோஸ் பண்ணி நல்லா பொங்குறதுக்கு வச்சிடணும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது பொங்கிடுச்சான்னு. ஸோ வாங்க, இது சரியாக 7 hour கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பவுலில் போட்டதை விட வாய் வரைக்கும் உப்பி வந்திருக்கு, நல்லா புளிச்சு நிற்கிது மாவு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் அது எப்படி புளிச்சு இருக்குதுன்னு. ஸோ இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக வேறு பவுலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கருப்பட்டி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த கருப்பட்டியை அதில் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த வாட்டர் தான் நீங்கள் அந்த பெட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு சுகர் சிரப் செஞ்சு கூட ஊற்றலாம், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. நான் நார்மலாக கருப்பட்டி தான் எங்கள் சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ரொம்ப லூஸாகவும் ஆக்கிட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் ஆக்கிட வேண்டாம். ஏன்னா இது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்கள் இதை கவனமாக செஞ்சு எடுக்கணும். ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். உங்களோட மாவு சரியான பதத்துக்கு வந்துட்டு கருப்பட்டி பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஆட் பண்ணிட வேண்டாம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், இதுதான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி, சரியான கன்சிஸ்டன்சி இதுதான். ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னும் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒயிட் கலரில் இருக்கிற, அதாவது எங்களோட மற்ற மாவு பேட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து நான் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் ஆப்பசட்டி, நான் செய்ய போகிற ஆப்பசட்டி. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மாவை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி சுற்றி விட்டுடுங்க. கொஞ்சமாக மேலால் ரோஸ்ட் ஆகி வர்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ மூடியை ஃபுல்லாக மூடிட வேண்டாம், கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி ஒரு ஓரத்தில் போகிற அளவுக்கு மூடி வச்சுடுங்க. இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ அழகான கலரில் டர்ன் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு மெல்லமாக ஒரு ஓர பகுதியை இழுத்து விட்டுட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் அதை அழகாக மடித்து விட்டுடுங்க. வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் அழகான முறையில் அதை மடித்து விட்டுட்டேன். ஸோ நீங்கள் இப்படி தான் அதை அழகாக மடித்து விட்டுடணும். நான் ஒரு 2 to 3 times போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி சரியாக செய்யணும்னு. பார்த்தீங்க தானே எவ்வளோ அழகாக வந்திருக்கு எங்களோட பானியாப்பை. இதுக்கு நாங்கள் பானியாப்பை தான் சொல்லுவோம். இப்போ அடுத்தது நான் போட்டுறேன். கொஞ்சமாக போட்டு ஃப்ளேமை நீங்கள் ஒரு கணக்கான பதத்தில் தான் வைக்கணும், ஜாஸ்தி வச்சிட வேண்டாம். ஸோ இந்த ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், மேலே கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு கலரில் வருது டர்ன் ஆகி. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் ரோஸ்ட் ஆகி இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெதுவாக இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு கையாலே அழகாக மடித்து விட்டுடுங்க. ஸோ அப்போ அது ஒட்டி பிடிச்சிடும். ஸோ அப்போ எங்களுக்கு அழகான ஒரு மூன் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ பானியாப்போட ஸ்பெஷல் அதுதான். ஸோ நீங்கள் சட்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அழகாக வெளியே எடுத்துடுங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்பூன், அதால் ஒரு கரண்டி நீங்கள் சட்டியில் போட்டு இந்த மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணி விட்டுடுங்க. அழகாக அந்த கார்னர்ஸ் க்ரன்ச்சி ஆகி வரும்போது நீங்கள் அதை அழகாக இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு அழகாக மடித்து விட்டுடுங்க. அழகாக மடித்து விட்டுட்டு சட்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக
நீங்கள் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அழகாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். கை யூஸ் பண்ண பயமாக இருந்தால் உங்களுக்கு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபோக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதை அழகாக க்ரிப்பாக பிடிச்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒயிட் கலர் பேட்டர்லேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அது ஒரு க்ரன்ச்சியாக வரும்போது அந்த ஓரங்கள் நீங்கள் நடுவில் கொஞ்சமாக கொக்கனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் பாலாப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சமாக கொக்கனட் மில்க் நடுவில் ஆட் பண்ணி அழகா சட்டியை க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு பாலாப்போட அந்த நடுப்பகுதி கொஞ்சமாக ரெடியாகி வரும்போது நீங்கள் அந்த ஆப்பையை வெளியே எடுத்துடலாம். அது நடுவில் கொஞ்சம் பிசுப்பு தன்மை இருக்கும். அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அடுத்ததை நான் உங்களுக்கு காட்ட போகிறது எக் ஆப்பைக்கு நீங்கள் எக்கை நல்லா பீட் பண்ணி அதே மாதிரி ஆப்பையை சட்டியில் போட்டு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு, விருப்பமாக இருந்தால் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணி மூடி விட்டுடுங்க. அதுவும் அழகாக ரெடியாகி வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ பாருங்க கைஸ், இதுதான் எங்களோட அப்பம்ட ஃபைனல் லுக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் இந்த டவ்வை ஃப்ரிட்ஜில் 4 to 5 days நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட எண்ட் vlogல நான் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை until then take care. Bye bye.